லண்டன் மார்க்கெட் ரோட்ல கிளாரின்ற ஒரு லேடி நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு பொண்ணு திடீர்னு அவளோட கையில இருந்த ஒரு துணியை எடுத்துக்கிட்டு ஓடி போறா. அவளை துரத்திட்டு ஓடுறப்போ தெரியாம ஒரு ஓபிஎம் டென் தெருவுக்குள்ள போயிடுறா. அங்க ஒரு மொட்டை மாடி ஜன்னல்ல அவளோட புருஷனை பயங்கரமா யாரோ உள்ள இழுத்துட்டு போறத பாக்குறா. அவ புருஷனை அங்க பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள கதவை உடைச்சு உள்ள போயிடுறா. ஆனா அந்த ஓபிஎம் டென் ஓனர் அவளை வழிமறைச்சு உள்ள விடவே இல்லை. அவ ஓடி போய் ஒரு போலீஸ் அழைச்சிட்டு வந்தா. ஆனா அவளோட புருஷன் அங்க இல்ல. அந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருந்த ரூம்ல ஒரு அழுக்கு விகாரமா ஒரு பிச்சைக்காரன் மட்டும் தான் இருக்கான். அங்கே ஒரு மர பொம்மை பிக் பாக்ஸ் இருந்தது. அது மாதிரி தான் பொம்மையை தான் தன்னோட பையனுக்காக வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன என் புருஷன் இப்ப காணல. இந்த பிக் பாக் இங்க இருக்கிறதால என் புருஷன் இங்கே தான் இருக்கான்னு அவன் நம்புறா. சந்தேகப்பட்டு இன்னும் நல்லா தேட அவனோட சில ட்ரெஸ்ஸுகள் அங்கேருந்து கிடைக்குது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கோட் நிறைய காப்பர் காயின்ஸ் நிரப்பி அந்த ஓபிஎம் டென் கட்டடத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நதிக்கரையில அவனோட ஓவர் கோட் கிடைக்குது. இந்த பிச்சைக்காரன் தான் காசுக்கு ஆசைப்பட்டு அவன் புருஷனை கொன்னுட்டதாக அந்த போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு சாட்சியும் இல்லை. அவன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸ் ஹெல்ப்பை கேட்கிறா. அவ புருஷன் செத்துட்டுதா இவன் நம்ப போகும்போதுதான் அவளுக்கு ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. அந்த லெட்டர் அவளோட புருஷன் தான். இது ரீசெண்டாக தான் எழுதப்பட்டிருக்கு இந்த லெட்டரு. ஆனா அவனோட கோட்டு இங்கே கிடக்கு. அவன் செத்துட்டதா நம்புறதா இல்லைன்னு அவன் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கா. ராத்திரி எல்லாம் ஹோம்ஸுக்கு தூக்கமே வராம காலையில எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்க ஒரு பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி எடுத்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு அந்த பிச்சைக்காரன் மூஞ்சில தண்ணியை ஊற்றி ஸ்பாஞ்செல்லாம் போட்டு அவன் மூஞ்ச வாஷ் பண்ணி பார்த்தா இவன் தான் அவங்க தேடிட்டு இருந்தது நெயில், அந்த கிளாரியோட புருஷன். அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவன் ஒரு 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு ஆர்டிகிளுக்காக பிச்சைக்காரன் வேஷம் போட்டு விசாரிச்சப்ப ஒரு பிச்சைக்காரனால் நிறைய சம்பாதிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய கடன் வர அதை அடக்க மறுபடியும் அவன் பிச்சைக்கார வேஷம் போடுறான். ஒரு நாளைக்கு 700 பவுண்டு, அதாவது இப்போதைய கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 96,000க்கு மேல அவன் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான். இந்த பணத்தை வச்சுதான் அவன் பெரிய மனுஷன் மாதிரி வாழ்ந்து அவன் நல்ல கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியுமா செட்டில் ஆனா. ஆனா இந்த வாழ்க்கை அவன் பொண்டாட்டிக்கு எப்பயுமே தெரியாத மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு தெரியாதனமா கிளாரி அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்ததால அவன் அந்த இடத்துல இப்படி பார்த்ததாலையும் அவன் இந்த டிராமாவெல்லாம் செட்டப் பண்ண வேண்டியதா போயிருச்சு. ஒரு வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தோட பிச்சை எடுத்து ஒரே மாசத்துல அந்த ஒரு வருஷ பணத்தை சம்பாதிக்கிற ஆசை அவனுக்கு இந்த வேலையை செய்ய வச்சதுன்னு அவன் போலீஸுக்கிட்ட ஒத்துக்கிறான். அவன் எந்த கிரைமும் பண்ணாதால அவனை ரிலீஸ் செஞ்சிடறாங்க. அவனை மறுபடியும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அந்த பிச்சைக்காரனோட கோட்டு சூட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு இப்போ ஒரு ஜென்டில்மேனா வாழ்ந்துகிட்டு இருக்கான்.